அமெரிக்காவில் வச்சு ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள், எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கூட்டம் நடைபெறுது. ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய குரூப் ரஷ்யாவை தண்டிக்க வேண்டும், ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அவங்களுக்கு எதிராக பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற குரூப் எல்லாரும் சேர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. இந்த பேச்சுவார்த்தையினுடைய அவுட்கமாக ஒரு கூட்டணி அப்படிங்கிறது உருவாகுது. அமெரிக்கன், யூரோப்பியன் மற்றும் உக்ரைனியன் கூட்டமைப்பு தான். இந்த அமெரிக்கன், யூரோப்பியன், உக்ரைனியன் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்பது தான். ஸோ அடுத்த 2 வாரம் செக்யூரிட்டி கேரண்டி, அது சம்பந்தமான பல விவாதங்கள், இது எல்லாத்தையுமே நிறைய செய்ய வேண்டியதாக இருக்குது. நிறைய நாடுகள் கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ செக்யூரிட்டி கேரண்டியை நம்ம தீர்மானித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி மேக்ரோன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பட் இந்த செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு சொல்லும்போது பல நாடுகள் இதுக்குள்ளே வராங்க. அப்போ அமெரிக்காவை பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய படை உக்ரைனுக்குள்ளே போகுமா அப்படின்னு கேட்டால், நோ, என்னுடைய படையெல்லாம் போகாது. உங்களுடைய படை போகலைன்னா நீங்கள் எப்படி அதை கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த யூரோப்பியன், அமெரிக்கன், யுக்ரைனியன் அப்படிங்கிற இந்த கூட்டணியை வழி நடத்துவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் தான். ஸோ ரூபியோ அவர்களுடைய தலைமையில் இந்த ஒரு பெரிய கூட்டமைப்பு அப்படிங்கிறதும், அந்த கூட்டமைப்பு வழியாக என்னென்ன உதவிகள் வேண்டும் அப்படின்னும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல டிஸ்கஷன்லையும் இப்போது 3 நாடுகள் ஈடுபட போகிறார்கள்.